எதுவுமே கேட்கல. சில பேர் இருக்காங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒர்க்கில் இருந்தேன்னா வச்சிங்களேன், அதாவது கம்ப்யூட்டரில் இப்போ ஏதாவது அந்த இப்போ புத்தகங்கள் டைப் அடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், டைப் அடிக்க கூட வேணாம், எதையாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் வந்து என் ஒய்ஃப் வந்து எதாவது பேசினாங்கன்னா கூட என் காதில் விழாது. அந்த நீங்கள் கருமமே கண்ணாயினார்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி தீவிரமாக அந்த வேலையில் ஈடுபாடோடு வேலை செஞ்சிங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு காதே கேட்காதுன்னு வச்சிங்க. அது மாதிரி அவரும் அந்த பக்தியில் மூழ்கி எதுவுமே கேட்காம உட்காந்துருந்தாராம். உடனே லோக சர்மா டென்ஷன் ஆகிட்டாராம். யார் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கிறேன், நீ வந்து வழி கூட விடாமல் வந்துட்டு பாட்டாக படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து டப்புன்னு எரிஞ்சாராம். அவர் மேலே படுன்னு நினச்சி எரிஞ்சாராம். ஆனால் அது வந்து போய் மண்டையில் அடிச்சிருச்சு. மண்டையில் அடித்து ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தோடனே அவர் முழிச்சிட்டு ஐயோ சாமி மன்னிச்சிங்க, தெரியாமல் உங்கள் வழியில் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓரமாக போயிட்டார். அவ்வளோதான். ஏன் அடிச்சேன்னு கூட கேட்கல. ஏன்னா கேட்க முடியாதுல்ல. லோக சர்மா என்ன பண்ணார், போனார், ஆற்றுல நல்லா குளித்தார்.